எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு இன்னும் ஒரு நாள் அளித்திருக்கிறது. மனுஷபுத்திரன். வணக்கம். இந்த கதையை நான் கேட்கும்பொழுது ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்கொண்டேன். அதாவது ஒருத்தரால அனைத்து பலங்களும் அனைத்து திறமைகளும் இருந்தும் நான் இதுக்கு டிசர்வ் அப்படின்னு அவரால் நிரூபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இடம் வரும்பொழுது அந்த மனுஷன் சுக்குநூறாக உடஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பார்பரிகன். மகாபாரதத்தை பற்றி நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். மகாபாரதம் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நடக்கிற போர் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு நிறைய விஷயங்களை கற்று தருது. ராமாயணம், மகாபாரதம் இந்த 2 இதிகாசங்களும் நமக்கு எப்படியெல்லாம் வாழலாம், இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது. மகாபாரதத்தை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்டரி, ஒவ்வொருத்தர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், எப்படி பிறந்தார் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லுது. ஒரு மனுஷனால இப்படி விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? தன்னிடம் எல்லா பலமும் இருந்து எல்லா வளமும் இருந்து என்னால ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தும் ஒருத்தரால அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியல. அதுதான் பார்பரிகன். இது அனைத்திற்கும் காரணம் வேற யாரு? நம்ம கிருஷ்ணர் தான். அவரோட லீலைகளால பார்பரிகனால இந்த போர்ல கலந்துக்க முடியல. அது ஏன், என்ன காரணம், எதனால கிருஷ்ணர் இப்படி பண்ணார், பார்பரிகர் அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படிங்கறத இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்பரிகர் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்பரிகர் பீமனின் பேரன், கடோத்கஜனின் மகன். அதனாலதான் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் சொன்னேன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா பாண்டவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் பார்பரிகர் அப்படிங்கிறது. அதான் இல்ல, பார்பரிகர் கிட்ட ஒரு வரம் இருந்தது. அம்பிகை கொடுத்திருந்த வரம். அதாவது என்ன வரும்னா, இவர்கிட்ட 3 அம்புகள் இருக்கு. அந்த 3 அம்புகள்ல ஒரு அம்பு முதல்ல யாரெல்லாம் தன்னுடைய எதிரி அப்படிங்கறத மார்க் பண்ணும். 2வது அம்பு தன்னுடைய நண்பன் யாரு, இந்த போட்டியில கலந்துக்காதவங்க யாரு, இந்த போர்ல தன்னுடைய பங்கை அழிக்காதவங்க யாரோ அவங்களெல்லாம் அந்த அம்பு மார்க் பண்ணும். ஏன்னா அப்பதானே டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ இந்த 3வது அம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டார்கெட் யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், நம்ம எதிரி யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அவங்கள எய்ம் பண்ணி அவங்களை அழிச்சிரும். இதுதான் பார்பரிகன் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் பார்பரிகன் கிட்ட கேட்கிறாரு, நீ பாண்டவர் அணியில இருந்தா மத்த வீரர்கள் மாதிரி தானே, என்ன உன்கிட்ட கொஞ்சம் பலம் அதிகமா இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பார்பரிகன் சொல்றாரு, என்கிட்ட இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கு, நான் இந்த மாதிரி வரம்லாம் வச்சிருக்கேன், சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியா, எனக்கு ஒரு டெமோ காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்பரிகரும் ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மரத்துல பழுத்த இலைகள் தான் என்னுடைய எதிரிகள், பழுக்காதவர்கள்லாம் என்னோட நண்பர்கள், அதாவது நான் அழிக்க கூடாதவங்க, சோ நான் பழுத்த இலைகளை டார்கெட் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கிருஷ்ணரும் பார்த்துட்டு இருக்காரு. பார்பரிகன் முதல் அம்பை எழுறாரு. அந்த அம்புல பழுத்த இலைகள்லாம் மார்க் ஆகுது. 2வது அம்புகள் நண்பர்களா இருக்கவங்க, அதாவது மார்க் இல்லாதவங்க, என்னோட டார்கெட் இல்லாதவங்க, சோ அவங்களை எல்லாம் மார்க் பண்ணுது. 3வது அம்பு ஈயும் பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய அதாவது மேல இருக்கிற ஒரு இலை தன்னுடைய காலுக்கடியில விழுகுது. அதாவது பழுத்த இலை, அதோட டார்கெட் ஒண்ணு விழுகுது. அதை கிருஷ்ணர் மறைச்சு தன்னுடைய காலுக்கடியில வச்சுக்கிறாரு. அப்ப இது மாதிரி அழிக்க முற்படும் பொழுது கடைசியில் அம்பு எய்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட பழுத்த இலைகள் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் காலுக்கடியில இருக்கிற பழுத்த இலைகளை அம்பு நோட் பண்ணுது. நோட் பண்ணி அதை அழிக்க முற்படுது. அப்ப பார்பரிகன் சொல்றாரு, கிருஷ்ணா உன்னுடைய காலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்னோட அம்பு உங்க காலில் துளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு தன்னுடைய காலை எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்பு அந்த இலை அழிச்சிருது. இப்ப மேல அம்பிகை தோன்றாங்க, என்னோட வரத்துல நீ ஏன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுற அப்படின்னு சொல்லி. சோ கிருஷ்ணர் சரி என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கான பலனை நான் அனுபவிக்கணும், இது ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அழிவை என்னோட பாதம் தான் நிர்ணயிக்குது, மத்த பார்ட்ஸ் மாதிரி இல்லாம என்னுடைய பாதம் மட்டும் மனிதர்கள் போல எல்லா விதமான அழிவு முற்படும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணனுடைய அழிவே அவருடைய பாதத்துல தான். இதுதான் அதுக்கான காரணம். கிருஷ்ணனுடைய அழிவு பத்தி உங்களுக்கு கதை வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி கதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மறுபடியும் கதைக்குள்ள போவோம். பார்பரிகன் கிட்ட இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு, பார்பரிகன் நீ இந்த போட்டிக்கு தகுதியானவன் அல்ல, அதாவது இந்த போருக்கு தகுதியானவன் அல்ல. ஏன்னா இப்ப நீ பாண்டவர்கள் அணியில இருக்கிற, இப்ப எனக்கு நீ வீக்கா தெரியற, அதனாலதான் நீ இங்க இருக்கிற. தன்னுடைய அம்மாவுக்கு பார்பரிகன் ஒரு மிகப்பெரிய சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். அதாவது நான் யாருக்கு எந்த அணிக்கு போட்டிருந்தேன்னா, எந்த அணி வீக்கா இருக்கோ அந்த அணிக்கு எதிராக தான், அந்த அணியோட தான் நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாண்டவர்கள் வீக்கா இருக்கிறனால நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ற, நாளைக்கு நாங்க கௌரவர்கள் அழிச்சதுக்கு அப்புறம் நீ கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் உங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி. சோ நீ இந்த போட்டிக்கு சரியானவன் அல்ல, உன்னால போட்டி நடுநிலை ஆயிரும், யார் வின்னர் யார் லூசருங்கிறத எங்களுக்கு தெரியாம போயிடும். சோ இந்த போர்ல கலந்துக்க தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற பீமன், கடோத்கஜன் எல்லாரும் கண்ணீர் மல்க நிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வீரன் போட்டியில கலந்துக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? அதனால சரி இதுக்கு என்னதான் வழி கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய மரணம் மட்டும்தான் வழி அப்படின்னு. கிருஷ்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தால அவனுடைய தலையை கொய்ய முன்படும் பொழுது பார்பரிகன் சொல்றார், கிருஷ்ணா நான் என்னுடைய தலையை உனக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நீதான் அந்த பரமாத்மா, உன்னுடைய காலுக்கடியில என்னுடைய தலை இருக்கிறத நான் ரொம்பவே மகிழ்ச்சி படுவேன். சோ என்னோட உயிரை நானே மாய்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையை துண்டித்து கிருஷ்ணனின் பாதத்தில் வைத்தார். கிருஷ்ணர் மகிழ்ந்து அவனுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையின் மூலியமா இந்த மலையில வைத்து இந்த போர் முழுசும் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். பார்பரிகனால போர்ல பங்கெடுத்துக்க முடியல அப்படின்னாலும் கிருஷ்ணனுடைய பூரண அருள் பார்பரிகனுக்கு கிடைத்தது. இதன் மூலியமா ராஜஸ்தான்ல பார்பரிகனுக்கு ஒரு கோயிலும் உண்டு.
இன்னுமே வந்து ராஜஸ்தானி மக்கள் வந்து அதை வந்து வழிபட்டுட்டு வராங்க. ஆனால் வேற ஒரு பேரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. இந்த கதையில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். மகாபாரதத்துலேருந்தும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கதை கேட்கணும் அப்படின்னா என்ன கதை வேணும், எப்படிப்பட்ட கதைகள் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.